ஓகே எப்படி வருதுன்னா அவங்க வருதுன்னு எனக்கு தெரியும். அது ரிப்ளை எல்லாம் எப்படி வருது எனக்கு நிறைய ரிப்ளை இருக்குது. நான் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் நான் வந்து மக்கள் வழிகாட்டி சட்டத்தில் ஒரு மெம்பராக இருந்தேன். நான் இதுக்காக வேண்டிய நான் இதில் ஜாயின் பண்ணி சப்போர்ட் அப்போ கூட மனு போட்ட ஒரு ரிப்ளை கிடையாது. இன்றைக்கி சுத்த மனுக்கு அதுதான் முடிவுன்றது. கடைசியாக நான் விரக்திக்கு வந்து இந்த நிலைமைக்கு வந்து தள்ளதே இவங்களாம். இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்துருக்காங்க. நாங்கள் எதுக்கு இங்கே இவ்வளோ தூரம் இந்த இதுக்கு வர போகிறோம். நாங்கள் வந்து நாங்கள் போராட எனக்கு விருப்பம் இல்லை. எங்களுக்கு போராட விருப்பம் இல்லை. போராட்சி விருப்பமே கிடையாது. ஏன்னா எனக்கு என்னோட கஷ்டத்தை புரிஞ்சு அதுதான் இருக்காங்க புரியுது. ஆனால் எனக்கு என்னன்னா இந்த விஜயா கஷ்டம் கிராம நஷ்டத்தில் இருந்தது. ஜீவோ ஆர்டர் வந்து அவங்களுக்கு रखला अंदर हटे का रखला ना कर हां तो इधर सामने आओ ले ये पकड़ो ना बात करते हैं पारापा लक्ष्मण बापा बच पीछा मैं पकड़ दूंगे अभी ये पूरा पकड़ पूरा ऐसा फिरना तुम्हें देव ना मैं जाता हूँ उधर पकड़ो तुम्हें इधर आपा इधर जा आपा जने पकड़ो बोल के देता है कौन बाहर जने खड़े तो चलना है ये रहेगा सब पकड़ो बोलते हैं तो सार कर नहीं देंगे पकड़ेंगे नहीं कभी नहीं पेटी को मोने எடுக்காதீங்க எடுத்து கண்ணா புரிஞ்சு இல்ல நீங்க எடுத்து நான் போய் என்ன புரிஞ்சு கட் பண்ணுங்க என்ன புரிஞ்சு ஆஜா பேர் தூர புரிஞ்சு கட் பண்ணி தாங்க இருக்கு ஒண்ணுமே இல்ல பாருங்க இல்லப்பா கட் பண்ணிட்டேன்ப்பா நான்
நான் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் தாலுகாவில் மணிமங்கலம் வில்லேஜில் நான் எக்ஸர்விஸ்மேன் நான் வந்து தொடர்ந்து எங்கள் கிராம நட்டத்தில், அதாவது 3 தலைமுறைகளாக குடியிருந்து வருகிறோம். எங்கள் அப்பா அம்மாலாம் காலமாயிட்டாங்க. இப்போ நான் என் பிள்ளைங்களாம் இப்போ 3ஆவது தலைமுறையாக ஓடிட்டு இருக்கு. இது வந்து எங்களுக்கு பட்டா ஒரு இதுக்காக தான் நாங்கள் போராடின்னு வரோம். ஒரு குறைஞ்சது ஒரு 7 வயசு, இப்போ 62 7 வயசுலேருந்து அந்த கிராம நத்தம் அரங்களில் தான் இருந்தோம். புதியாக ஓலக்கோட்டாவில். இப்போ நான் அதே இடத்துல படிச்சுட்டு அதே இடத்துல வேலைக்கு போய் ஆர்மிக்கு போய் நான் அதே இடத்துல 15 வருஷமாக இப்போ பென்ஷன் வாங்கி வரேன். இப்போ நான் செக்யூரிட்டி வேலை பண்ணிவிட்டு என் குழந்தைகளே குடும்பத்தை காப்பாற்றி வரேன். 3 தலைமுறை இருந்தும் கூட பல முறை இங்கே வந்து நேர்முகமாக வந்து குத்து பார்த்துட்டேன். மனு இது வரைக்கும் எந்த ஒரு முடிவு வரல. கடைசியாக விரக்திக்கு வந்துட்டேன் நான். கடைசி இங்கே இன்னும் 78வது சுதந்திரத்தை நம்ம கொண்டாடி வரப்போகிறோம். இன்னும் 2 நாள் தான் இருந்தால் நான் கடைசியாக இங்கே மனு வந்து இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறேன். இதுக்கு காரணம் அரசாங்கம். இப்போது ஸ்டாலின் ஐயா அவர்கள் நல்ல திட்டத்தெல்லாம் வகுத்து கொடுக்குறாரு. பட் எங்கள் நிலைமைக்கு அந்த திட்டம் உபயோகம் ஆகலை. காரணம் இப்போது வந்து நான் வந்து 95ல் வந்து அரங்கள் யூடிஆர் பண்ணாங்க. அந்த சமயத்துக்கு எங்களுக்கு அவங்க அதாவது கலைஞர் ஐயா வந்துட்டு எங்களுக்கு 3 வருஷம் கிராமத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்துட்டு பட்டா கொடுக்கணுன்னா ஜியோ, அந்த ஜியோ பிரகாரம் எங்களுக்கு அவங்க 95ல் கொடுத்துருக்கணும். ஏன்னா நாங்கள் வந்து 7 வயசுலேருந்து எங்களுக்கு 60 வயசு அப்போ அந்த பட்டா எலிஜிபிள். அந்த இடத்துக்கு ஏன் கொடுக்கலன்ற கேள்வி. இப்போது அதுலேருந்து முதிர்வு பண்ணி வகுப்பு மாட்டாங்க. வகுப்பு ஏன் மாட்டாங்க, ஏன் எது மாட்டாங்க, எப்படி போச்சு நான் வந்து ஆர்டிஐலேருந்து பூர்த்தி கேட்குறாங்க. ஏன்னா 95ல் ஆர்டிஐ வந்தாங்க. 2005க்கு அப்புறம் தான் ஆர்டிஐ வந்தது. ஆர்டிஐ வந்ததுனால தான் இந்த மக்கள் வழிகாட்டிகளை நான் சேர்ந்து உறுப்பினராக இருந்து சோஷியல் மூமெண்ட்டில் இப்போ நான்